guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமேசான் வந்து வாக்கிங் டிரைவ் நடத்துறாங்க. ஸோ அந்த வாக்கிங் டிரைவ் பாத்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து அமேசான் வாக்கிங் டிரைவ் நடத்துறாங்க. அந்த வாக்கிங் டிரைவ் வந்து எங்க நடக்குது, ஸோ எந்தெந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம், ஸோ யார் யார் எலிஜிபிலிட்டி, அதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு A to Z தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் மட்டும் தான் நம்ம சேனல்ல போட போறோம். ஸோ இதுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜாப் ரிலவெண்டா இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி க்ரூமிங் சம்திங் ரிலவெண்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷரா ஜாப் தேடிட்டு இருப்பாங்க, இல்ல ஸ்கூல் பீப்புள்ஸ் இல்ல காலேஜ் பீப்புள்ஸ் இந்த மாதிரி ஒரு ஐடி ஃபீல்ட பத்தி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம தெரியாம இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ், இந்த கான்டென்ட், இந்த சேனல் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமேசான் வாக்கிங் டிரைவ் 2023 ஃபார் கான்டென்ட் ரைட்டர்ஸ். ஓகே, ஸோ வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஆக்சுவலி அமேசான் வாக்கிங் டிரைவ் பாத்தீங்கன்னா ஒரு கான்டென்ட் ரைட்டருக்கான வந்து நம்ம ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ரோல் பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அலெக்சா. அமேசான்ல அலெக்சா இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அலெக்சா ப்ளே திஸ் சாங் அப்படின்னு சொன்னோம்னா அலெக்சா ப்ளே ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம வந்து கான்டென்ட் ரைட்டரா போக போறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அமேசான் வாக்கிங் டிரைவ் 2023 ரெக்கார்ட் டீடைல்ஸ் ஆர் ஓகே, நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா அமேசான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ரோல் என்ன ரோல் அசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டர். ஓகே, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்கல, எனி டிகிரி எனி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரைவ் டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 7th அண்ட் ஜூலை 8th 2023 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டேட் அண்ட் வென்யூ எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமேசான் டெவலப்மெண்ட் சென்டர். ஓகே, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானால இருக்கு. கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்க பீப்புள்ஸ் போய் அட்டன் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இப் பாசிபிள் இருந்தா கண்டிப்பா போய் அட்டன் பண்ணுங்க. அமேசான் டெவலப்மெண்ட் சென்டர் பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா பாசிபிள் இருந்தா போய் அட்டன் பண்ணுங்க. இந்த அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதனால கண்டிப்பா பாசிபிள் தான் போய் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 7th அண்ட் 2023 ஃப்ரைடே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலை 8th சாட்டர்டே 2023. ஓகே, ரெண்டு நாளுமே நம்ம கனெக்ட் பண்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா வாக்கிங் டைம் என்ன டைம்ல கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்னிங் 10 AM ல இருந்து ஈவினிங் 3 PM வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்ச். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து மெயின். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் யார் யாரெல்லாம் போய் அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ல இருந்து 4 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஷுட் ஹேவ் 6 months to 4 year எக்ஸ்பீரியன்ஸ் கான்டென்ட் ரைட்டிங் ஆஃப் கான்டென்ட் கிரியேஷன் டெவலப்மெண்ட் ஆர் பிளாகிங் ஜேர்னலிசம் ஸ்கிரிப்ட் ரைட் பேக்ரவுண்ட். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து நீங்க கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்ஸ், அதாவது 6 monthsல இருந்து 4 year வரைக்கும் ஒர்க் பண்ணிருப்பீங்களா, ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா கேட்டிருக்காங்க. அதாவது மேனுவலா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பேக்ரவுண்ட்ல நீங்க பண்ண ஒர்க்ஸ், உங்க கம்பெனிக்கு பண்ணி கொடுத்த ஒர்க்ஸ் எல்லாத்தையும் தெளிவா அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேண்டிடேட் வித் ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங் ஆர் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ வெல்கம் ஆர் அப்ளை ஃபார் திஸ் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ கான்டென்ட் ரைட்டரா இருக்கீங்க, அவங்க வந்து ஃப்ரீலான்சிங்கா நிறைய யூடியூப்ஸ்க்கு வெளிய கம்பெனிஸ்க்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பீங்க கான்டென்ட் ரைட்டர். ஆனா வந்து ஒரு கம்பெனில போய் அசைன் ஆகல. ஸோ அதனால வந்து ஃப்ரீலான்சரும் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்க ஃப்ரீலான்சர் கண்டிப்பா போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஃப்ரெஷர் ஆர் அப்ளைங் தே ஷுட் மேக் கிராஜுவேட் BA ஜேர்னலிசம் ஆர் மீடியா கம்யூனிகேஷன் ஆர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் or relevant qualification relating content writing with strong written or oral fluency in English. ஓகே, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எந்த டிகிரி வேணா, எந்த கிராஜுவேட் வேணா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷரா இருந்தா BA ஜேர்னலிசம் ஆர் மீடியா கம்யூனிகேஷன் ஆர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆர் வந்து அந்த கான்டென்ட் ரைட்டருக்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் உள்ள டிகிரி இருக்கோ அந்த டிகிரி இருந்தா மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்கில் என்ன பேசிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருக்கீங்கன்னா ஸ்ட்ராங் ரிட்டன் கம்யூனிகேஷன் தென் ஓரல் ஃப்ளூவன்சி இன் இங்கிலீஷ். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த ஜாப் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது. ஸோ அதனால இங்கிலீஷ்ல கண்டிப்பா ரிட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஃப்ளூவெண்டா, அந்த இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டுமே தான் நீங்க ஒரு எலிஜிபிளா சஸ்டெயின் ஆக முடியும் அந்த கம்பெனில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா candidates with a notice period of 0 to 15 days are preferred. அதாவது இப்ப நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள கம்பெனில உடனே டக்குன்னு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல. ப்ளீஸ் வாக் ஃபார் ஏ இன்டர்வியூ டு ரோல் கான்டென்ட் ரைட்டர் ஃபார் அலெக்டட் டேட்டா. ஓகே, இந்த 2 நாள்ல நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா work on various writing work types training generative AI models. அதாவது அவங்க ட்ரெயின் பண்ற அலெக்சாக்கு ஜெனரேட்டிவ் AI மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல்ஸ்க்கு வந்து நீங்க கான்டென்ட் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஒர்க் டைப்ஸ் யூ மைட் பே ஒர்க் ஆன், அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க. ரேங்க் ஆன் சர்வீசஸ்
சாரி சீரியஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் வி ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஏஐ மாடல். அதாவது ஏஐ மாடல் ஃபுல்லா பேஸ் பண்ணி தான் அவங்களோட ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் நீங்க வந்து கண்டிப்பா கான்டென்ட் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி இது எல்லாமே டெக்னிக்கலா தான் இருக்கும். ஸோ இது படிச்சாலும் உங்களுக்கு புரியாது, அதனால வந்து இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அப்படி வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டா கூட நான் ஃபைனலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கம்பெனில இருந்து, அதாவது உங்களுக்கு இந்த கம்பெனில இருந்து அமேசான் வாக் இன் இருந்து அதர் பெனிஃபிட் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஜாப்ல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மீல் வவுச்சர், டிரான்ஸ்போர்டேஷன், ஓவர் டைம் பே அவுட் அண்ட் நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ். அதாவது உங்களுக்கு ஃபுட் வந்து அவங்க கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து போற டிரான்ஸ்போர்டேஷனும் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓவர் டைம் பே அவுட், அதாவது நீங்க கம்பெனி டைம் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பே அவுட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸும் கொடுத்துருவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா நீங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த நைட் ஷிஃப்ட் அலவன்ஸும் கொடுத்துருவாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் உங்க ஹெல்த்துக்கு மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களோட மெடிக்கலுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீலொகேஷன் பெனிஃபிட் வில் ப்ரொவைடட் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ரீலொகேட்டிங் அவுட் சைட் 250 கிலோமீட்டர்ஸ் ஃபார் ஒர்க் பேஸ் லொகேஷன். ஓகே, இப்போ நீங்க வந்து ஹைதராபாத்ல இருக்கீங்க, இப்போ நான் வந்து அதர் ஸ்டேட், அதாவது 250 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா உங்களுக்கு வந்து ரீலோகேட் பண்ணி தரத்துக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அதாவது இப்போ நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், நாங்க வந்து ஹைதராபாத் போறேன். ஸோ வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது, ஹைதராபாத்ல யாரும் தெரியாது, ஸோ பிஜி எடுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து ரீலொகேஷன் நமக்கு பண்ணி தராங்க. அதாவது ரூம்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணி தராங்க. இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் கம்பெனியோட அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்றது, இந்த ஜாப் யார் எந்த போர்ட்டல் மூலியமா நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, naukri.com எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, naukri.com தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஜாபோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன், அதை கிளிக் பண்ணி இந்த ஜாப் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாக்குரியில தான் நமக்கு வந்து இந்த ஜாப் லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசான் வாக் இன் கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஃபார் அலெக்சா. ஓகே, அலெக்சாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜூலை 7th and 8th பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ல இருந்து 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத், செகண்டராபாத், தெலுங்கானால. ஓகேவா? நமக்கு சேலரி பேக்கேஜ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3.5 LPA இருந்து 5 lakhs per annum வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து 50 ஓப்பனிங்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அங்க சொன்ன மாதிரியே தான் பேசிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th and 8th ஜூலை 2023 வரைக்கும் 2 நாள் நடக்கும். அதாவது மார்னிங் 10 AM இருந்து ஈவினிங் 3 PM வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வென்யூ பாத்தீங்கன்னா அமேசான் டெவலப்மெண்ட் சென்டர் இந்தியா. அதாவது அந்த கொடுத்திருக்க ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ டேட் பாத்தீங்கன்னா பேசிக்கா 7 and 8 ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 நாள். அண்ட் வாக்கின் டைம் பாத்தீங்கன்னா 10 AM to 3 PM. அந்த வெப்சைட்ல படிச்ச மாதிரி தான் வந்து இதுலயும் பேசிக்கா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேண்டிடேட் should have 6 months. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதுதான் கொடுத்துருக்காங்க. அதர் பெனிஃபிட்ஸுமே இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க பேசிக்கா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதர் நோட்டீஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது பார்ப்போம் இப்போ. ஸோ கேண்டிடேட் should be flexible to work night shift record. ஓகே, ஷிஃப்ட் மூலியமா தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஓகே, உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்கா இருந்தா மட்டுமே தான் கண்டிப்பா ஒர்க் பண்ணுவோம். நான் வந்து மார்னிங் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண மாட்டேன், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நீங்க நெகோஷியேட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நீங்க வந்து இன்டர்வியூ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். அப்டேட்டட் ரெஸ்யூம் காப்பி ஆஃப் யுவர் பேன் அண்ட் ஆதார் கார்டு போத் ஆர் மேண்டேட்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூம் ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு காப்பினா ஒரு காப்பி மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது 1 to ஒரு 5 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ரெஸ்யூம் ஒரு 5 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா காப்பி ஆஃப் யுவர் பேன் கார்டு, உங்களோட பேன் கார்டு இருக்கு இல்லையா, அந்த பேன் கார்டை வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு காப்பினா ஒரு காப்பி மட்டும் எடுத்துக்காதீங்க. 1 to ஒரு 5 கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டோட காப்பி எடுத்துக்கோங்க. ஸோ இதே வந்து ஒரு காப்பினா ஒரு காப்பி எடுத்துக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 காப்பியாவது எடுத்து உங்களோட ஃபைல்ல வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த போத் வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் வந்து ரெஸ்யூம் வந்து கண்டிப்பா கொண்டு தான் போகணும், வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேன் கார்டு, இந்த ஆதார் கார்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. அது இருந்தா மட்டுமே தான் வந்து நம்ம இந்தியன் சிட்டிசனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் டாக்குமெண்ட். ஓகே, ஸ்டடிஸ் லெவன்ட்டா என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் கன்சால்டேட் மார்க் ஷீட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட். ஓகே, மூணுல ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் உங்ககிட்ட மூணுமே இருந்தாலும் மூணுமே கொண்டு போய் நீங்க காமிங்க. ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் கன்சால்டேட் மார்க் ஷீட், அதாவது நம்ம டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் கன்சால்டேட் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது ஓவரால் மார்க் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க கொண்டு போய்க்கலாம். அது இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அது காலேஜ்ல இருந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதுவும் நீங்க கொண்டு போய்க்கலாம். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும். அதாவது காலேஜ் முடிச்சிட்டீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மூணுல எதுனாலும் நீங்க கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காப்பி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ரிலவன்ஸ் சர்டிபிகேட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி போற மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்கறாங்க. அதாவது நீங்க வந்து அந்த கம்பெனில 1 இயர் ஆர் 2 இயர் ஒர்க் பண்ணிருப்பீங்களா, முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்கறாங்க. அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ரிலீவிங் சர்டிஃபிகேட், எதுக்காக நீங்க ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் அந்த கம்பெனி சீரோட இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா அப்பான் ரீச்சிங் த வென்யூ ப்ளீஸ் ஆஸ்க் டு கிறிஸ்வெல் ஆர் ரிச்சா யூ வில் பி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, நீங்க வந்து வென்யூக்கு வந்து ரீச் ஆயிட்டீங்கன்னா அங்க 2 பேர் இருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்வெல் ஆர் ரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 பேர்த்துல நீங்க யாரை வேணா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அங்க போயிட்டு அவங்க பேர் சொன்னாலே போதும், நம்பர்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி, இந்த கம்பெனி என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அண்ட் இ காமர்ஸ். உங்களுக்கு தெரியும் அமேசான் எல்லாமே இ காமர்ஸ் தான். ஸோ அதனால அந்த கம்பெனி தான். டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டர் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஜேர்னலிசம், அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் ரோல் கேட்டகரி பாத்தீங்கன்னா கான்டென்ட் மேனேஜ்மெண்ட், பிரிண்ட், ஆன்லைன் அண்ட் எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா உங்களோட ரோல் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் டைப் பாத்தீங்கன்னா ஃபுல் டைமா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்ட் டைமோ இன்டர்ன்ஷிப்போ இந்த மாதிரி கிடையாது, ஃபுல் டைம் ஒர்க் தான். ஸோ உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3.5 LPA இருந்து 5 LPA வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 3,50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களோட இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் அந்த சேலரி வந்து அவ்வளவு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் 3.5 to 5 LPA வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து naukri.com வந்து ப்ரிஃபர் பண்ணிருக்கேன். ஸோ இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து naukri லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்படி அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி அப்ளை டு அமேசான் வாக்கிங் கான்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற அந்த அப்ளை பட்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி வரும். ஸோ இப்படி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயில் வந்து ஃபர்தரா வரும். மெயில வந்து ஃபர்தரா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கைஸ், இப்போ நீங்க வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாக்குரியிலேயே அப்டேட் பண்ணுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு கால் கூட வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தரா மெயில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த மெயில் வந்ததுன்னா அந்த மெயிலை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஜாப்க்கு ரெடி ஆகி உங்களை அப்டேட் பண்ணிட்டு உங்களோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிட்டு நீங்க வந்து கண்டிப்பா இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா கூட யூஸ்ஃபுல்லா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெஷரா ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெகரேஷன் இயர், ஸோ அதை மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ அதனால வந்து கண்டிப்பா ஃப்ரெஷர் வேக்ரேட் பண்ண நிறையவே ஆப்ஷன்ஸ் அண்ட் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதனால ரெகுலரா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ அந்த ஜாப் லிஸ்ட்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்க பார்த்து கண்டிப்பா அப்ளை பண்ணி உங்க ஸ்கில்ல என்னென்ன தெரியுதோ, உங்களுக்கு என்ன டொமைன்ல நாலேஜ் இருக்கோ, உங்களுக்கு எந்த டொமைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்க அப்ளை பண்ணி கண்டிப்பா அந்த ஜாப் கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.